குரு குரு என்பவர் எப்படி இருக்க வேண்டும், சிஷ்யன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் உபனிஷத்துக்களை கொடுத்திருக்கின்ற ரிஷிகளிலிருந்து ஆரம்பித்து பல பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றனர். குரு, ஆச்சாரியார், தேசிகர், உபாத்தியாயர், அத்தியக்ஷகர், புரோகிதர் என்று இப்படி நமக்கு அறிவை தருகிறவர்களுக்கு பல பெயர்களை கொடுத்திருக்கின்றோம். வெறுமே அறிவை மட்டும் தராமல் நல்ல அறிவை தருகின்றவராக அவர் இருக்க வேண்டும். அறிவை வளர்த்து கொடுக்கும் பொழுதே அந்த அறிவு கெட்டவைகளுக்கு பிரயோஜனப்படாமல் தர்ம வழியில் போய் நல்லதை செய்யும்படி ரூபம் பண்ணி தருகின்றவரே குரு. குருவிற்கு பல பெயர்களை சொன்னாலும் இவற்றில் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் சொல்லி பாகுபடுத்தி தனித்தனி லட்சணம் சொல்லப்பட்டிருக்கின்றது. நல்வழிப்படுத்துகின்ற ஒரே பெரியவரின் ஒவ்வொரு விதமான காரியம், அதாவது ஆஸ்பெக்டை வைத்து ஒவ்வொரு பெயரை அவருக்கு கொடுத்திருக்கின்றோம். குரு என்பதற்கு இருட்டை போக்கடிக்கின்றவர் என்பது சாதாரணமாக எல்லோரும் அறிந்த விஷயம். கு என்பது அந்தகாரம், ரு என்பது அதை நிவர்த்தி செய்வது. அந்தகார நிவர்த்தி என்பது ஞான ஜோதிஷான பிரம்மத்தை அனுபவிப்பதுதான். பிரம்ம வித்யையே கல்வியாகச் சொன்னால் அந்த அர்த்தம் சாதாரணமாக எல்லோரும் சொல்கின்ற கல்வி எனும் பொழுது அநேக சமாச்சாரங்களில் சயின்ஸ், ஆர்ட் என்கின்றவற்றில் அறிவின்மை என்கின்ற இருட்டடிக்கின்றவர்களுக்கு அந்த துறையில் அந்தந்த அறிவை கொடுப்பவர்தான் குரு என்று அர்த்தமும். மற்றொரு டெஃபினிஷனும் இதற்கு உள்ளது. குரு என்கின்ற வார்த்தையில் முதலில் ககாரமும் உகாரமும் சேர்ந்து கு, அப்புறம் ராவும் ஊவும் சேர்ந்து ரு, இப்படி க, உ, ர, உ என்று 4 சப்தங்களாக அந்த வார்த்தையை பிரித்து காவுக்கு என்ன தாத்பரியம், ரூவுக்கும் ராவுக்கு ஊவுக்கு ஆகியவற்றிற்கெல்லாம் இன்னின்ன தாத்பரியங்கள் என்று விளக்கம் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. க, ர, உ என்ற 3க்கும் என்ன அர்த்தமோ அதுவே ரூபமாக அமைந்தவர்தான் குரு என்று முடிவாக சொல்லி இருக்கின்றது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.